ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் ஊட்டி போற பஸ்ஸஸ் எல்லாம் போகும். நாம ஆல்ரெடி இந்த ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயம்புத்தூர் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊட்டி வரைக்கும் நாம 2-3 பஸ் டிராவல் பண்ணியிருக்கோங்க. பட் இன்னைக்கு ரொம்ப யூனிக்கான ரூட்ல டிராவல் பண்ண போறோம். கோயம்புத்தூர்ல இருந்து மஞ்சூர் வழியா ஊட்டி போறோம். கோத்தகிரி வழியா போயிருக்கோம், குன்னூர் வழியா போயிருக்கோம். பட் ஆனா மஞ்சூர் வழியா போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு அந்த ரூட்டை காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் டிராவல். காலங்காத்தால 5:40க்கு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புவோம். ஊட்டி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க நிற்கிது பாருங்க குட்டி பஸ், இதுல தான் போறோம். கோயம்புத்தூர்ல இருந்து மஞ்சூர் போயிட்டு மஞ்சூர்ல இருந்து ஊட்டிக்கு போறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செம்ம யூனிக்கான ரூட்டாக இருக்க போது, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மஞ்சூர் நோக்கிய பயணத்துக்குள்ளே போகலாம். இந்த பஸ் கீழ்குந்தா வரைக்கும் போகிறது மஞ்சூர் வழியா. ஓகேவா? மஞ்சூர்ல இருந்து 9:30க்கு ஒரு பஸ் இருக்குமா ஊட்டிக்கு. ஸோ அந்த கனெக்ஷன் பஸ் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் ட்ராக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம 5:40 பஸ்ஸுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கீழ்குந்தா வரைக்கும் போற பஸ். காரமடை, வில்லியங்காடு, கெத்தை வழியா மஞ்சூர் போயிட்டு கீழ்குந்தா வரைக்கும் போகிற பஸ்ஸு. நாம் மஞ்சூரில் இறங்கிட்டு அங்கிருந்து நாம் ஊட்டிக்கு பஸ் எடுக்க போகிறோம். பஸ் போட் பண்ணி செட்டில் ஆயாச்சுங்க. ஸோ 5:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் 5:50க்கு எடுக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் இங்கே ஹால்ட்டு, 10-20 நிமிஷம், கிட்டத்தட்ட 3 hours ஆகுமா. ஸோ 8:50 9 மணிக்கெல்லாம் நம்ம ரீச் ஆகணும். இடையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கேப் கொடுப்பாங்களாம். அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டெல்லாம் தாண்டி தான் போகணும். 2-3 செக் போஸ்ட் இருக்கும் போல். இப்படி ஒரு 3 hours போயிடலாம். 9 மணிக்கு போயிடலாம். 9:30க்கு தான் ஊட்டி பஸ் இருக்கான், கனெக்டிங் பஸ்ஸு. ஸோ அதை பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். மக்களே, கரெக்டா 5:45க்கு நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இது ஷார்ட் வீல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. SW பஸ், அதாவது டீப் காட் செக்ஷன்ல குட்டி வண்டி ஓட்டினா தானே நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப டீப் கர்வ்ஸ் வரும், ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் வரும். அதனால இந்த மாதிரி பஸ்ஸஸ் தான் கரெக்டா இருக்கும் காட் செக்ஷனுக்கு. 75 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மஞ்சூர் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ 5:45க்கு எடுக்கிற பஸ் நமக்கு அரௌண்ட் 9 o'clock ரீச் ஆகும். 3-3.5 மணி நேரங்க. மழை நேரத்துல எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ரூட் அப்படி ரொம்ப ஸ்டீப்பான ஃபாரஸ்டுக்குள்ள போறதுனால உங்களுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் டைமிங்ஸ் சொல்ல முடியும். எப்பவுமே காட் செக்ஷன்ல ஓடுற பஸ்ஸஸ்க்கு கரெக்டான டைமிங்ஸ் சொல்ல முடியாது. தோராயமா இந்த டைம்ல போகும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏவரேஜா அன்னைக்கு என்ன மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு, டிராபிக் கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் பஸ்ஸோட டைமிங்ஸ் வேரி ஆகும். ஓகேவா? ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து எடுக்கிற பஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரமடை ரீச் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வெள்ளியங்காடு, முள்ளி, கெட்டாய், ஒன்னிக்கண்டி, அதுக்கப்புறம் மஞ்சூர் ரீச் ஆகும். நாம மஞ்சூர்ல இறங்கிடுவோம். இந்த பஸ் கீழ்குந்தா வரைக்கும் போற பஸ். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துல ஊட்டிக்கு பக்கத்துல இருக்கிற மலை கிராமங்கள். மக்களே, தமிழ்நாடு கேரளா பார்டருக்கு பக்கத்துல இருக்கிற மலை கிராமங்கள். நம்ம மஞ்சூர்ல இருந்து கிண்ணக்கோரை, ஹிரியசிகை போல கடைசி கிராமங்கள் வரைக்கும் கூட டிராவல் பண்ணியிருக்கோங்க. அந்த காட் செக்ஷன்ல ஓடுற பஸ் வீடியோஸ் எல்லாம் கூட போட்டிருக்கேன். ஊட்டி பிளாக்ஸ்ல பிளேலிஸ்ட் பார்க்காம இருந்தா பாருங்க. நிறைய ஊட்டியில இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் போட்டிருக்கேன், ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஹில் வில்லேஜஸ், அதாவது மலை கிராமங்கள் பத்தி எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும் மக்களே.
ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து 59K சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ஆயாச்சு. பட் ஆனா வியூஸ் வந்து கம்மியா இருக்குங்க. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் வந்து வியூஸ் அதிகமாகும். ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மக்களை, நம்ம காலங்காத்தால 5:45 எடுக்கிறப்போ லைட்டா இருட்டா இருந்துச்சுல, இப்ப பாருங்களா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து அவுட்டர் வந்தோடனேவே அழகா விடிய இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காலங்காத்தால இந்த விடியல் சமயத்திலயும் ஈவினிங் சமயத்திலயும் டிராவல் பண்றதெல்லாம் வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்படியே வந்து சூரிய உதயத்தையும் பாக்குற அந்த காலை நேர பயணம் ஆகட்டும், சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு டிராவல் பண்ற மாலை நேரங்கள் ஆகட்டும், டிராவல் பண்றதுக்கு பயங்கரமான ஒரு வைபுள்ள டைம்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு வந்து நாம கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி மஞ்சூர் வரைக்கும் போற இந்த டிராவல் வந்து காலங்காத்தால நமக்கு கிடைச்சிருக்கு. அழகா சன்ரைஸ் போது நாம அப்படியே குளு குளுன்னு இருக்கிற கிளைமேட்ல சம்மர் சீசன்ல அதுவும் டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து தனி பிளஸ்ங்க. நீங்க நிறைய டைம் வந்து ஊட்டிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து குன்னூர் ரூட்ல போயிருப்பீங்க, கோத்தகிரி ரூட்ல போயிருப்பீங்க. பட் எப்பவாவது டைம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு மஞ்சூர் ரூட்டும் ட்ரை பண்ணுங்க. என்ன எக்ஸ்ட்ரா 1 hour ஆகுங்க, பட் ஆனா ஒர்த் த எஃபர்ட்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியே பிரிஸ்டைன் ஃபாரஸ்ட் ஏரியாஸ், அங்கங்க ஓடுற சின்ன சின்ன ஓடைகள், அருவிகள்னு அப்படியே ரூட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மனசுக்கும் இதமா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? எப்பவாவது நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போறதுக்கு மஞ்சூர் ரூட் வழியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மக்களே, நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ற பெரிய டவுனுங்க காரமடை. சோ காரமடை எல்லாம் பாத்தீங்கன்னா, காரமடை, மேட்டுப்பாளையம் எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கிற கடைசி கிராம பகுதிகள்னு வச்சுக்கோங்களா. இங்க ரயில்வே லைன் போகுது பாருங்க, இது வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போற ரயில்வே லைனு. காரமடைக்கு அடுத்துதான் வந்து மேட்டுப்பாளையம், ஓகேவா? மேட்டுப்பாளையத்துல இருந்தும் வந்து உங்களுக்கு டாய் ட்ரெயினும் கிடைக்கும், நிறைய பஸ்ஸஸும் கிடைக்கும் ஊட்டிக்கு, கூடலூருக்கு, கோத்தகிரிக்கெல்லாம். பட் இந்த சைடு வந்து காரமடையில இருந்து நாம மஞ்சூர் வழியா போகணும்னா மேட்டுப்பாளையம் போக தேவையில்லை. காரமடையில இருந்து திரும்பி வெள்ளியங்காடு வழியா நாம மலையேற ஆரம்பிச்சிருவோம். சோ ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரூட்டுங்க. மலையடிவாரத்துக்கு வந்தோடனே பாத்தீங்களா எவ்வளவு அழகான கிராமங்கள், சுத்தியும் வந்து தென்னந்தோட்டங்கள், வாழை தோட்டங்கள்னு அப்படியே பாக்குறக்கே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அழகா வந்து சூரிய உதயம் ஆயிட்டு இருக்கிறதுனால அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அப்படியே தென்னை மரங்கள் அப்படியே கோல்டன் கலர்ல மின்னுது பாருங்களா. செம்ம பியூட்டிஃபுல்லான மார்னிங் டைம் ஜேர்னிங்க. சோ கண்டிப்பா வந்து எப்போது ஒரு டைம் இந்த 5:45 கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு மஞ்சூர் வழியா கிளம்புற பஸ்ஸ ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. சோ காலங்காத்தால கிளம்புறதுனால போஸ்ட் ஆபீசஸ்க்கு அனுப்புவாங்க தெரியுமா அந்த லெட்டர்ஸ் எல்லாம். சோ அது கூட வந்து காலையில நாம கிளம்பும் போது பஸ்ல லோட் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அது போக பாத்தீங்கன்னா வழியில இருக்கிற மக்கள் மலைக்கு கொண்டு போறதுக்கான சில மளிகை பொருட்கள் அல்லது மலை மேல இருக்கிற வீடுகளுக்கு ஏதாவது பார்சல் அனுப்பிச்சு விடணுமா, இந்த பஸ்ல தான் டிரைவர் கண்டக்டர் கிட்ட சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. சோ நம்ம கிட்ட கூட ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா மேல ஊனிகண்டிக்கு முருகன் கோவில்ல ஏதோ ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு அந்த அலங்கார பொருட்கள் எல்லாம் வந்து நீங்களே பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். மக்களே 7 மணி ஆகுதுங்க, வெள்ளியங்காடு ரீச் ஆயிருக்கோம். பிரேக்ஃபாஸ்டுக்காக நிறுத்தி இருக்காங்க. ஏன்னா இன்னும் வந்து நமக்கு ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகும் மலை மேல போறதுக்கு. அதனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ண போறோம் டிராவலை. வாங்க சாப்பிட்டு கிளம்புவோம். ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் இருக்குங்க. மலையேற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் இருக்கிற ஒரு டவுனுங்க வெள்ளியங்காடு. இதுக்கப்புறம் நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான். இந்த பக்கம் ஒரு பேக்கரி, காஃபி ஷாப் எல்லாம் இருக்கு பாருங்க.
இது இங்க கல்ச்சருங்க. ஃபுல்லா வந்து இந்த மாதிரிதான் சாணம் மொழிகி இருப்பாங்க எல்லா வீடுகள்லயும். காரமடை வெள்ளியங்காடு தாண்டியாச்சு. இனி கெத்தை மஞ்சூர். மக்களே, நம்ம காரமடை வெள்ளியங்காடெல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் நாம மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம காட் செக்ஷன்ல ஏற ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டி தான் வந்து நம்ம மலையேற ஆரம்பிப்போம். மக்களே பாத்தீங்களா, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல என்ன மாதிரியான ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குன்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. அதுவும் காலங்காத்தால சூரியன் உதயமாகும் போது எப்படி இருக்கு பாத்தீங்களா. சோ இதுதான் வந்து பர்லிக்காடு செக் போஸ்டுங்க. நம்ம காரமடை வனக்காவல் உட்கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய கோட்டம் பிரான்சஸ் எல்லாம் இருக்கும்ல. சோ அதுல காரமடை பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் செக் போஸ்ட தாண்டி நாம மலையேற ஆரம்பிச்சாச்சு மக்களே. சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய மலை கிராமங்களும் இருக்காது, டவுன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, ஃபுல் ஃபாரஸ்ட் தான். அதனால நீங்க நைட் நேரம் எல்லாம் வர்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா நிறைய நைட் நேரம் தான் வந்து வனவிலங்குகள் எல்லாம் நடமாடுற டைம். ஸோ யானைகளோட நடமாட்டம், மற்ற வனவிலங்குகளோட நடமாட்டம் எல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால டே டைம்ல நீங்க எந்த வித அச்சமும் இல்லாம நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ல வந்தா கூட டிராவல் பண்ணலாம். நீங்களே பாக்குறீங்க நிறைய பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. காலையில ஒரு பஸ் 5:45 கிளம்புது, மதியம் ஐ திங்க் 1:15 என்னமோ கிளம்புதுன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல இருந்து மஞ்சூருக்கு. சோ நான் டைமிங்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பாத்துக்குங்க. சோ மக்களே, இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான மலைப்பயணங்கள் எல்லாம் வந்து செம்மையா நாம வைப் பண்ணிட்டே போகணும் மியூசிக்கோட. யூஸ்வலா வந்து நாம இளையராஜா அவர்களோட மியூசிக்ல வைப் பண்ணிட்டு போவோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ரஹ்மான் அவர்களோட இசையில அப்படியே வைப் பண்ணிட்டே போவோமா. இது வந்து ரிதம் படத்துல வந்த சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச மெலடி சாங் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்ல. சோ இதோ உங்களுக்காக மலைகளையும் ரசிச்சுட்டு அப்படியே இசையையும் ரசிச்சுட்டே நாம டிராவல் பண்ணலாம் மக்களே. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய், நேற்று நீ எங்கு இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய், துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, நிலவுள்ள வரையில் நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு, துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, நிலவுள்ள வரையில் நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய், நேற்று நீ எங்கு இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா, அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா, நீ என் அருகில் வந்து நெளிய, நான் உன் மனதில் சென்று ஒளிய, நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா, பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க, பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க, பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ்க, பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ்க,
காற்றே நீ வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்ட நிற்கும் முத்து போல் என் பெண்மை திரண்டு நிற்கிறதே. திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ளச் சொல்கிறதா, என் நெஞ்சம் மருண்டு நிற்கிறதே. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன், என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா. கட்டிலிடும் வயதில் தொட்டிலிடச் சொன்னால் சரியா சரியா, கட்டிலிடும் வயதில் தொட்டிலிடச் சொன்னால் சரியா சரியா. கட்டிலில் இருவரும் குழந்தைகளானால் பிழையா பிழையா, கட்டிலில் இருவரும் குழந்தைகளானால் பிழையா பிழையா. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன், சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, நிலவுள்ள வரையில் நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. மக்களே எப்படி இருந்துச்சுங்க நம்ம உன்னி கிருஷ்ணன் அவர்களும் கவிதா கிருஷ்ணமூர்த்தியும் பாடின பாட்டு ரிதம் படத்துல இருக்கிற எல்லா சாங்ஸுமே அப்படியே பேருக்கு ஏத்த மாதிரியே அப்படியே ரிதமிக்கா இருக்குங்க. அப்படியே நம்மள உருக்கிடும். நம்ம ஏர் ரஹ்மானோட மெலடி சாங்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ்ங்க இது. சோ அந்த பாட்டை கேட்டுட்டு நாம மலை பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். சோ வர்ற வழியில பாத்தீங்களா குட்டி குட்டி மலை கிராமங்கள். சோ இந்த வழியில பாத்தீங்கன்னா மெயின் இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டே இதுதாங்க. இப்ப நாம வந்து முள்ளி அப்படிங்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து முள்ளி செக் போஸ்ட். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கேரளா தமிழ்நாடு பார்டருங்க. இங்க வந்து பில்லூர் டேம்னு ஒண்ணு இருக்கு. இந்த குட்டி ஒரு ஆறு மாதிரி ஓடுது பாருங்க. சோ அதெல்லாம் வந்து பில்லூர் டேம்ல இருந்து வர்ற ஆறுகள் தான். சோ இந்த வழியில வந்து நிறைய குட்டி குட்டி ஆறுகள் எல்லாம் இருக்கும். அந்த ஆறுகள் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம மேட்டுப்பாளையம் வழியா கீழே வந்து பவானியில சேர்ந்து நம்ம பவானி சாகர் டேம்ல நிறைஞ்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம காவிரி ஆத்துல வந்து சேருதுங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை என்ன சும்மா நினைச்சீங்களா? அப்படியே சும்மா நம்ம அமுத சுரபிய கொட்டி கொடுக்கிற மலை என்னைங்க இவன். சோ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுன்னு இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, கொடுத்து வச்ச மாவட்டங்கள்னு சொல்ல. நம்ம கீழே கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு திருநெல்வேலி, தென்காசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைகள், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல வால்பாறை பொல்ல ரீஜனு, நம்ம கோயம்புத்தூர் விட்டு இருக்கிற மேட்டுப்பாளையம் காரமடை ஏரியா, அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டம் சொல்லவே வேண்டாம். நாம அங்கதான் போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில இருந்து மொத்த மாவட்டமே வந்து மலைகள் மேல, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கு. மலைகளின் ராணின்னு சொல்ற உதகமண்டலமே வந்து நம்ம நீலகிரி மாவட்டம் தான். சும்மா எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஃபுல்லா பாக்குற இடத்துல எல்லாம் வந்து ஓங்கி உயர்ந்த மலை குன்றுகளும் அப்படியே திக்கான எவர்கிரீன் ஃபாரஸ்டும் அப்படியே பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் மக்களே. இதுக்கு நாம சம்மர் சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு ஏப்ரல் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கூட எவ்வளவு சில்னஸ் இருக்கு தெரியுமா? செம்ம பியூட்டிஃபுல்லான வைபு. அதனால்தான் வந்து நம்ம சம்மர் ஆனாவே வந்து புக் பண்ணுப்பா ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு 4-5 நாளாவது நீங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஊட்டி கொடைக்கானலுக்கு போயிட்டு வர மக்கள் நிறைய இருப்பீங்க. சோ இந்த டைம் வந்து நம்ம ஊட்டி ட்ரிப்ல நிறைய பியூட்டிஃபுல்லான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், அது போக பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கிராமங்கள், நம்மளோட எக்ஸ்ப்ளரேஷன் எப்பவுமே வந்து நார்மல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸோட நிக்காம கொஞ்சம் இன்டீரியரா போய் உங்களுக்கு அந்தந்த பகுதிகளோட மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவங்களோட வாழ்விடங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு பொருளாதாரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அப்படியே படம் பிடிச்சு காமிப்போம். சோ அதே மாதிரிதான் இந்த டைமும் நாம
நீலகிரி மாவட்டத்தோட ட்ரிப்ல உங்களுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்களுக்கெல்லாம் அப்படியே இந்த குட்டி பஸ்ல போய் காமிக்க போறேன். போற வழியும் அவ்வளவு அழகா இருக்கும், நம்ம போற இடங்களும் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில அந்த கிராமங்களை எல்லாம் பார்த்திருக்கவே மாட்டீங்க, இல்ல போறதுக்கு சான்ஸும் கிடைக்காது. நம்ம ஒரு 2-3 நாள் ஊட்டி கொடைக்கானலுக்கு வர்றோம், நல்லா சிட்டியில இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போறதுக்கே நமக்கு டைம் கரெக்டா இருக்கும். பட் ஆனா நம்ம எப்பா கணேஷா சேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவலா இன்டீரியர் ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாமும் வந்து உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வருவேன். சோ மக்களே, நீங்க என்ன பண்ணணும், இத வந்து பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணணும். ஏன்னா நமக்கு 59,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி இருக்காங்க. பட் ஆனா ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸ் பாத்தீங்கன்னா 1000 தொடர்றதே கஷ்டமா இருக்குங்க. சோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல கமெண்ட் சொல்றீங்க, நல்ல வியூ டைம் எல்லாம் வருது, கிட்டத்தட்ட 10 நிமிஷம் எல்லாம் நம்ம ஒரு வீடியோவை பாக்குறீங்க. சோ அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனாலதான் வந்து ஒரு 10 நிமிஷம் எல்லாம் வந்து நம்ம எப்பா கணேஷாவோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். சோ அப்போ எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த வீடியோ. அப்படிங்கும் போது ஏன் நிறைய பேருக்கு அது ரீச் ஆகல அப்படிங்கறதா மனசு கஷ்டம். சோ அதனால நம்ம யூடியூப் அல்காரிதம் ஏஐ அன்னைக்கு வந்து நீங்க நிறைய என்கேஜ்மெண்ட் கொடுக்கணும். அதாவது என்கேஜ்மெண்ட்னா நிறைய ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், லைக்ஸ் கொடுக்கணும், கமெண்ட்ஸ் கொடுக்கணும், நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணணும். சோ என்கேஜ்மெண்ட் இருந்தாதான் நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோவை ஏஐ நம்ம யூடியூப் ஏஐ அன்னை வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க. ஓகேவா? சோ கொஞ்சம் கருணை காட்டுங்க, அப்பதான் நம்ம யூடியூப் ஏஐ அன்னை நம்ம எப்பா கணேசா சேனலுக்கு கருணை காட்டும். சோ கொஞ்சம் நமக்கு வியூஸ் வந்து சப்போர்ட் கிடைச்சாதான் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்க்கு டிராவல் பண்றதுக்கான பொருளாதாரமும் நமக்கு கிடைக்கும். மக்களை புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிராவல் விளாகர்ஸ்க்கு கொஞ்சம் நிறையவே செலவு இருக்குங்க. மற்ற விளாகர்ஸை விட நாங்க டிராவல் பண்ணணும், அங்க தங்கணும், அங்க சாப்பாட்டு செலவு பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கு. ஓகேவா? என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க, நான் ரியல் ஃபேக்டா சொல்றேன். அதனால உங்களோட சப்போர்ட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மக்களே, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? சோ இப்போ நாம மலை மேல இருக்கிற குட்டி குட்டி இதெல்லாம் ரிசோர்ட் ஃபாரஸ்ட்ங்க, குட்டி குட்டி கிராமங்கள் மட்டும்தான் இருக்கும், மலைவாழ் கிராமங்கள். அதனால நார்மலா நம்ம பிளெயின்ஸ்ல இருந்து போற மக்களுக்கு வந்து இங்க நீங்க பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இங்க பாத்தீங்களா எத்தனை ஓடைகள் பார்த்தாச்சு பாருங்க. இதோட 2-3 ஆறுகள் நாம தாண்டியாச்சுங்க. அத்தனை நீர்வளத்தை வந்து கொண்டிருக்கு. சோ இந்த டைம்ல நான் ஒண்ணு சொல்லியே ஆகணும். இப்ப இருக்கிற நம்ம சமகால தலைவர்கள்ல ஒரு தலைவர் மட்டும்தான் வந்து நம்மளோட நீர்வளத்தை காப்பாத்தணும், நிலவளத்தை காப்பாத்தணும், மலை வளத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, நான் நிதர்சனமான உண்மையை சொல்றேன். மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து எவ்வளவு முக்கியம். சோ இயற்கை நேசிக்கிற ஒரு தலைவன் கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான். சோ அவரு சொல்றது எல்லாமே வந்து உண்மைன்னு நீங்க இந்த மாதிரி மலைகளுக்கு டிராவல் பண்ணும்போதுதான் தெரியும். ஏங்க வெயில் காலத்துல நாம மலைவாச தலங்களை தேடி வரோம், ஏன்னா இங்கதான் இந்த இயற்கை எழில் இருக்கு. அப்படியே நம்ம டெம்பரேச்சர் எல்லாம் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. அதே மாதிரிதான் கீழையும் நம்ம நிறைய மரங்களை வளர்த்தணும், இயற்கை சூழலை மாசுபடுத்தாம வச்சுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு மலை மேல மட்டும் இல்ல, கீழே இருக்கிற சமதளத்துல இருக்கிற வாழ்விடங்களும் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா மாறும். இப்ப இருக்கிற அந்த புவி வெப்பமயமாதல் சமயத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த இயற்கை எழில், மரங்கள், இயற்கை சூழலை எல்லாம் காப்பாத்துறது எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்குங்க. சோ பாக்கலாம், வர்ற காலங்கள்ல வந்து அமைஞ்சு நம்மளோட இயற்கை வளத்தை எல்லாம் பேணி காப்பாத்துனாங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியா தான் இருக்கும். சோ இதே வைபோட நம்ம டிராவல் பண்ணலாம் மக்களே, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா?
மக்களே, 2 கண்ணு பத்தலையா நம்ம இயற்கையில ரசிச்சுட்டே பயணிக்கிற இந்த பயணம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? அங்கங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கோவில்கள்ங்க, மலைகளுக்கு நடுவுல ரோடு ஓரத்துல பாக்குறதுக்கே எவ்வளவு திவ்யமா இருக்கு தெரியுமா? அதுவும் கரெக்டா சூரிய உதய சமயத்துல, ஐயோ இதெல்லாம் ஒரு தடவையாவது நீங்க அனுபவிச்சு பாக்கணும் மக்களே. சோ கண்டிப்பா கோவை மேட்டுப்பாளையம் ரோடு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சூப்பரா 5:45 கிளம்பி கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட் 9 மணிக்கெல்லாம் நம்ம மஞ்சூர் ரீச் ஆயிரலாங்க. சோ மக்களே, சூப்பரா நாம வைப் பண்ணிட்டே போலாமா? மஞ்சூருக்கு இன்னும் ஒரு half an hourல நம்ம ரீச் ஆயிரலாங்க. சோ சூப்பரா ஏஆர் ரஹ்மான் சாங் கேட்டு வந்தோம். இப்ப இளையராஜா அவர்களோட தேன் வடியும் மியூசிக்கையும் கேட்டுட்டே போகலாமா? இது கோபுர வாசல் இல்லை படத்துல ஜானகி அம்மா பாடினது. அது மேல் வாய்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? இது உங்களுக்காக. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா, வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, என் நெஞ்சமே உன் தஞ்சமே. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. நள்ளிரவில் நான் கண் விழிக்க, உன் நினைவில் என் மெய் சிலிர்க்க, பஞ்சனையில் நீ முள்விரித்தாய், பெண்மனதை நீ ஏன் பறித்தாய். ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக, காணும் கோலங்கள் யாவும் நீயாக, வாசலில் மன்னாவும் தேர்வர ஆடுது பூந்தோரணம். தானாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. எப்பொழுதும் உன் சொப்பனங்கள், முப்பொழுதும் உன் கற்பனைகள், சிந்தனையில் நம் சங்கமங்கள், ஒன்றிரண்டா என் சஞ்சலங்கள். காலை நான் பாடும் காதல் பூபாலம், காதில் கேட்காதோ கண்ணா என்னாலும், ஆசையில் நான் தோறும் நான் தொழும் ஆலயம் நீ அல்லவா. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா, வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, என் நெஞ்சமே உன் தஞ்சமே. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. மக்களே, எப்படி இருந்துச்சுங்க நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக்ல கோபுரவாசல் படத்துல வந்த செம்ம பியூட்டிஃபுல்லான சாங். மக்களே, ஜானகி அம்மாலாம் சும்மா லெஜெண்ட். அவங்க தேன் சிந்தும் குரல்ல அப்படியே அந்த ஹை பிச் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. அது மேல் வாய்ஸ்ல எல்லாம் வர்றது கஷ்டம். அதுவும் நம்மள மாதிரி ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ்க்கு எல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்ல. சோ சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். சோ பட் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லிரிக்ஸ்க்காகவே கேட்கலாங்க. என்ன லிரிக்ஸ், என்ன சந்தங்கள், ஐயோ அருமையான பாடல்கள்ங்க. நம்ம இளையராஜா காலத்துல நம்ம வாழ்ந்தோன்னு நினைக்கும் போதே எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பீரியட் பாருங்க. எந்தாவது மன கஷ்டங்கள் இருக்கட்டும், தமிழர்களுக்கு ஒரே மெடிசன் இளையராஜா அவர்களோட மியூசிக்கா தான் இருக்கும். அதுவும் இயற்கையோட இயற்கையா நம்ம பயணிச்சிட்டு இருக்கும் போது இளையராஜா மியூசிக் எல்லாம் அப்படியே சொர்க்கங்க. என்ன சொல்றீங்க? நீங்களும் அதே மாதிரி வைப் பண்ணிட்டே தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் நிறைய பேரை பார்ப்பேன் டிராவல்ல, அப்படியே அந்த இயர் பிளக் மாட்டிக்கிட்டே சும்மா ஜாலியா வைப் பண்ணிட்டு அவங்க வேற ஒரு உலகத்துல இருப்பாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டுதான் நாம அவங்கள இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். சோ அந்த மாதிரி நம்ம இசை இல்லாட்டி மக்கள் என்ன ஆவாங்க அப்படின்னு நான் சில சமயம் பிலாசபிக்கலா யோசிச்சு பார்ப்பேன். மியூசிக் மத்த இசையமைப்பாளர்
இசையமைப்பாளர்களோட இசையெல்லாம் இல்லாட்டி நம்ம மக்கள் என்ன ஆயிருப்பாங்க? நிறைய பேருக்கு வந்து இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சோ அந்த அளவுக்கு வந்து இசை வந்து நம்ம மனுஷ வாழ்க்கையில ஒன்றிணைஞ்சிருச்சு இல்ல. சோ இயற்கை இசை இல்லாம நம்மனால வாழவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் நம்ம நேச்சுரலா நமக்கு கிடைக்கிற மெடிசின். நமக்கு உடலுக்கு வந்து எப்படி வந்து உணவு முக்கியமோ அது மாதிரி மனசுக்கு வந்து இந்த இயற்கை இசை இதெல்லாமே வந்து சூப்பரான ஹெல்தியான உணவுகள். சோ இதையெல்லாம் வந்து நாம அப்பப்ப சாப்பிடணும். அதனால நீங்க என்ன பண்ணணும், அப்பப்ப வந்து கிளம்பி ஒரு 2 நாள் உங்களோட பிஸி லைஃப்ல இருந்து பிரேக் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக் பேக்கை மாட்டிட்டு நீங்க ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கோ வந்து பயணிச்சுட்டு வாங்க மக்களே. உண்மையிலேயே வந்து லைஃப் பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். என்னதான் வந்து வாழ்க்கையில யாருக்குதான் வந்து துன்பங்கள் எல்லாம் இல்லாம இருக்கு. சோ பட் ஆனா நாம தான் அதை வந்து என்ன பண்ணும், டீக்ளட்டர் பண்ணிக்கணும். டீக்ளட்டர்னா என்னன்னா அப்பப்போ வந்து நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அமைதிப்படுத்துறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இடங்கள் தான். சுத்தமான காற்று, சுத்தியும் வந்து மலை பிரதேசங்கள், நிறைய அந்த வேகமான வாழ்க்கை கிடையாது, நிறைய மக்கள் கூட்டம் கிடையாது, அமைதியா இயற்கையோட இயற்கையா நம்ம வசிச்சுட்டு போற அந்த இதமான சூழ்நிலை இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. சோ அதனால நம்ம எப்பா கணேஷா டிராவல் பிளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு நிறைய இந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டு எனக்கு என்ன செய்யறீங்களா கமெண்ட்ஸ்ல சொல்றீங்களா, ப்ரோ நான் இந்த மாதிரி போயிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, எப்படி வேணாலும் இருக்கலாம். அது பாசிட்டிவ் கமெண்ட்ஸா கூட இருக்கலாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸா கூட இருக்கலாம், இல்ல கன்ஸ்ட்ரக்டிவா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் ப்ரோ, இன்னும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க ப்ரோ. நான் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க கொஞ்சம் அந்த டீடைல்ஸும் சேர்த்து கொடுங்க அப்படின்ட்டு, டைமிங்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. சோ இந்த மாதிரி எந்த விதமான கமெண்ட்ஸ் ஆனாலும் கொடுத்துக்கலாம். எப்பா கணேஷா வந்து அதை கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துப்பாரு. ஓகேவா? சோ அதனால கூச்ச நாச்சம் இல்லாம கமெண்ட்ஸ்ல எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். புகழ்றதுனால புகழலாம், கழுவி ஊத்துறதுனால ஊத்தலாம், எதுக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சோ தயங்காம உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க, கமெண்ட்ஸ்ல நிறைய சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோஸை. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. நான் சொன்னல வியூஸ் கம்மியா இருக்கு, அதனால வியூஸ் அதிகமாகணும்னா நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டாதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ மக்களே, ஃபாரஸ்ட் ஏரியால தாண்டி நம்ம ஆல்மோஸ்ட் மேல பள்ளத்தாக்குக்கு வந்தாச்சு. நீங்க இங்க இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீ எஸ்டேட்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஊட்டி உதகமண்டலம் ஃபுல்லாவே வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான டீ எஸ்டேட்ஸா தாங்க இருக்கு. நான் ஊட்டியில மட்டும் இல்ல, எந்த மலைவாச ஸ்தலத்துக்கு போனாலும் நிறைய இந்த டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தாவே எனக்கு ஒண்ணு தோணும், மலைக்கு அழகே வந்து மரங்கள் தான், பட் ஆனா நம்ம மொத்தத்தையும் வந்து டீ எஸ்டேட்ஸா மாத்தி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத மாத்தி நாம கொஞ்சம் மரங்களோட சேர்ந்த ஒரு மலை பயிர்களா நாம விளைவிக்கணும். நம்ம கேரளாக்குள்ளெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஏரியாவை தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் மூணாறு மாதிரியான ஏரியாவை தவிர எங்கேயுமே வந்து நம்ம நிறைய எஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஃபுல்லா வந்து அவங்க ஸ்பைசஸ் தான் சாகுபடி பண்ணுவாங்க. ஓங்கி உயர்ந்த மரங்களை வளர்த்துட்டு அந்த மரங்கள்ல இந்த குறுமிளகு பயிர்கள் எல்லாம் வந்து படர விட்டுருவாங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த ஏலக்காய் எல்லாம் இருக்கு தெரியுமா, ஏலக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா நிழல்ல தாங்க வளருமே. சோ அந்த மாதிரி ஏலக்காய் பயிர்களை விளைவிச்சிருவாங்க. அந்த ஏலக்காவும் வந்து கீழே வேர்ல இருந்துதான் பயிராகும். அதனால அவங்களுக்கு அறுவடை பண்றதும் ஈஸி. குறுமிளகு மட்டும் அவங்க ஏணி வச்சு ஏறி பறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயிர்களை பயிரிட்டா நாமளும் இங்க ஃபுல்லா வந்து மரங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறினா நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஊனிக்கண்டி அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்னல, ஒரு பிரதர் வந்து பேக் கொடுத்துட்டாங்க இங்க இருக்கிற முருகன் கோவில் விசேஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட அப்பா வந்து அந்த பார்சலை எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நம்ம மலை மேல வரும்போதுதான் வந்து பிளெயின்ஸுக்கும் மலைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, வாழ்வாதாரங்கள் எல்லாம் வந்து எந்தெந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ஏரியாஸா இருக்குன்னு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம பயணிக்கிறதே அதுக்கு தானே. சும்மா பெப்பரப்பான வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இல்லாம அங்கங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலையும் பார்த்து ரசிச்சுட்டே போகணும். என்ன சொல்றீங்க?
மக்களே கரெக்டா 9:10க்கு நாம மஞ்சூர் வந்து ரீச் ஆயாச்சுங்க. 5:50க்கு நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பணும். சூப்பரா 9:10க்கு ரீச் ஆயாச்சு. இங்க பாருங்க, சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்துட்டு இருக்கு மஞ்சூர்ல. மக்களே காலங்காத்துல 5:45 இருந்து 9 மணி வரைக்கும் நம்ம பஸ்ல வந்துட்டே இருந்தா எனக்கு பசிக்கும்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மஞ்சூர்ல இறங்கணுன்னே வந்து 2-3 ஹோட்டல் இருக்குங்க. செம்ம சூப்பரா டேஸ்டா இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். சோ இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுலாம். என்ன சொல்றீங்க? மக்களே, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மஞ்சூர்ல இருந்து ஊட்டி வரைக்கும் போற வீடியோ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் மஞ்சூர், நீலகிரி மாவட்டம் மக்களே. See you. மக்களே, இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.